ஆக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். தலைவரின் அன்பார்ந்த வணக்கம். ஆக சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னன்னா கிரைசால் ப்ரொவின்ஷியல் லென்ஸும் லென்ஸ் கட் லென்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெக்ஸ் யூசர்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு 5000ங்கிறாங்க 10,000ங்கிறாங்க ஒரு லென்ஸ் வாங்க போறேன். லென்ஸ்ன்னு நான் சொல்றது நம்ம ஃப்ரேமுக்கு அந்த 2 கண்ணாடி இருக்கு பார்த்துருக்கீங்களா, லென்ஸ்ன்னு நான் சொல்றேன். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ற அந்த லென்ஸை சொல்றேன் நான். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்களோட எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும், லென்ஸோட யூசேஜ் எப்படி இருக்கு, எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க, எந்த கடையில் வாங்குனீங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளவு தந்தாங்க, ஸோ நம்ம பார்கெயின் பண்ணலாமா, அத்தென்டிசிட்டி ஒரிஜினல் தானா, இது எஸ்எல்ஆரோட இந்த லென்ஸ் தானே, எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கிரைசால் ப்ரொவின்ஷியா நான் வாங்கியிருந்தேங்க. கிரைசால் ப்ரொவின்ஷியா வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்றேன். நான் நாள் ஃபுல்லா ஃபோனு அதுக்கப்புறம் லேப்டாப் இதில் தான் நான் உட்காந்துருப்பேன். ஸோ வந்து நார்மல் லென்ஸில் வந்து எனக்கு ரொம்ப தலைவலி எடுத்துருது. அப்புறம் ஈவினிங்க்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியல, கண்டினியூஸ் ஒர்க் பண்ண முடியல. அதனால வந்து சரி ஒரு நல்ல லென்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிரைசால் ப்ரொவின்ஷியா லென்ஸ் வந்து நான் வாங்கினேன். நான் வாங்கினப்ப வந்து அது 5,000 rupees. இப்போ 5,500 rupeesக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து சேல் பண்ணுறாங்க. நான் இந்த தடவை அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஆப்ஷன் என்னன்னா, எஸ்எல்ஆரோட ஐஜென்னு ஒரு லென்ஸ் கேட்டகரி இருக்கு. அது நாள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவுமே அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இது கூட எனக்கு என்ன, நான் வாங்கின ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ரேமும் புதுசும் வாங்கிட்டேன். இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கிற ஃப்ரேம் தான் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த 7,000 rupees இருக்கிற இந்த ஐஜென் லென்ஸ் எஸ்சி டிரைவ் கோட்டிங், கிரைசால் எஸ்சி டிரைவ் கோட்டிங் இருக்கிற இது ஒரு பிங்க் கோட்டிங் மாதிரி இருக்குங்க. ஸோ இதோட நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட வந்து ஒரு க்ளோசர் லுக் வந்து நம்மளோட இந்த வீடியோலயே அந்த கிளிப்பை நான் ஆட் பண்றேன் லாஸ்டா. ஸோ எனக்கு வந்து இந்த லென்ஸோட கூட வந்து அவங்களோட இந்த கிளாத் கொடுத்தாங்க. எனக்கு கிரைசாலோட இந்த கிளாத் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இது கூட வந்து அத்தென்டிசிட்டி கார்டு. ஸோ இதுதாங்க நமக்கு முக்கியம். ஸோ க்ளோஸ்ல பாருங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா அத்தென்டிசிட்டி கார்டு ரொம்பவுமே முக்கியங்க. ஸோ நம்ம வாங்குற லென்ஸ் ஒரிஜினலாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால அத்தென்டிசிட்டி கார்டு கொடுத்துறது ரொம்ப நல்லதாக போச்சு. அது இல்லாமல் வந்து நமக்கு இதில் பார்கோட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் செக் பண்ணதில் இது ஒரிஜினல் தான். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட், ஸோ போத் பேர் ஆஃப் லென்ஸ் எஸ்எல்ஆர்ல இருந்து ஆர்டர் பண்ணி என்னோட ஆப்டிக்ஸில் வாங்கியிருக்காங்க. அந்த பேக்கேஜையும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து இது ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்னு தெரியும்ட்டு. ஸோ ரெண்டுத்தையுமே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த 2 பேக்கேஜ். அப்புறம் இந்த அத்தென்டிசிட்டி கார்டு, அதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொடுத்த என்னோட புது ஃப்ரேமில், நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த புது ஃப்ரேமில் இந்த 2 லென்ஸை அழகாக நீட்டாக வச்சு எனக்கு ஒரு 5 daysல டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ எதனால இந்த ஐஜென் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜென் லென்ஸ் வந்து ஆக்சுவலாக நாள் ஃபுல்லாக டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, ஃபோன், டேப்லெட், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இந்த ஐஜென் லென்ஸ்ல ஆக்சுவலா 2 டெக்னாலஜி இருக்கு. ஒன்னு லைட் ஸ்கேன் டெக்னாலஜி. ஸோ கிரைசால் ப்ரொவின்ஷியா என்ன பண்ணும்னா, டோட்டலா எல்லா ப்ளூ அண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ளூ அண்ட் யூவி லைட் எல்லாத்தையுமே 100% பிளாக் பண்ணும். ஆனா இதுல என்னன்னா, இந்த லைட் ஸ்கேன் டெக்னாலஜியில செலக்டிவான ப்ளூ லைட் அலோவ் பண்ணிட்டு மீதியம் பிளாக் பண்ணும். ஸோ இதனால வந்து பிக்சர் உங்களுக்கு வந்து நீங்க பாக்குற விஷன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை விட இன்னொரு ஃபீச்சர் என்ன எனக்கு தம்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, இதில் அவங்க சொல்லியிருக்க ஃபோக்கஸ் டெக்னாலஜி என்னன்னா, ஸோ இந்த லென்ஸோட லோவர் போர்ஷனில் வந்து அதிக வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி அந்த லென்ஸோட பார்ட்டிகல்ஸை கொடுத்துருக்காங்களாமா. ஸோ நம்ம பொதுவாகவே இந்த ஃபோன், டேப்லெட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அதில் பண்ணும்போது கூடுதல் ஃபோக்கஸ் அதில் வந்து அந்த விஷனில் கீழே ஆட் பண்ணியிருக்கும் போது, லென்ஸோட லோவர் போர்ஷனில் ஆட் பண்ணியிருக்கும் போது நமக்கு வந்து அந்த ஐ ஃபெட்டிக், அந்த கண் சோர்வு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பொதுவாகவே இந்த ஐ ஃபெட்டிக் மொத்தமாக இதை ரிமூவ் பண்ணிடுவோம், கண் சோர்வே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நைட் 9லேருந்து மார்னிங் 6:30 வரைக்கும் பியூர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கிரைசால் ப்ரொவின்ஷியாவில் இருக்கட்டும், மற்ற இதுக்கு முன்னாடி லென்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த கொஞ்ச நேரம் அந்த மற்ற லென்ஸ்லாம் இன்னுமே மோசம். கிரைசால் ப்ரொவின்ஷியாவில் என்னன்னா அப்போவுமே நல்லா இருக்கும். ஆனால் வந்து கண்ணோட டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆமாங்க, நைட்டு தூக்கம் கிடும் போது கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்கும், என்னதான் டே ஸ்லீப் இருந்தாலும். ஆனால் இந்த லென்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணும் போது
உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் கண் வந்து ரொம்ப டயர்டான மாதிரியோ அந்த தலைவலி ஒன் சைடாக வருது, இந்த ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அது வந்து இந்த லென்ஸில் எனக்கு நிஜமாலுமே இல்லை. ஸோ நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னா, இது கொடுத்துருக்கிறது நான் எஸ்சி டிரைவ் கோட்டிங். நைட் டைமில் வந்து நான் பைக்கில் போகும்போது அந்த வேத்தாப்பில் வர இந்த காருங்களோட வந்து ஹை அந்த எல்இடி பல்போட அந்த லைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹாலஜன் லைட்டோட அந்த லைட் ஆகட்டும், ரொம்பவுமே வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த எஸ்சி டிரைவோட இந்த ஆன்டி கிளார் கோட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாரிங்கை கம்மி பண்ணி தருது, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஓவராக அந்த லைட்டில் மூலிமா லென்ஸில் ஆகிறத கம்மி பண்ணி தருது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வாட்டர் ரெப்லண்ட் ரொம்பவுமே பக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பயங்கரமான மழை, ஆனால் தண்ணி படுத்து கீழே இறங்குது, தண்ணி படுத்து கீழே இறங்குது, கிளியராக போயிட்டுருக்கு. இப்போ இது புது லென்ஸுக்கு இது ஓகே, சூப்பர். இதே மாதிரி இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்னுமே பக்கா, ரொம்பவுமே பக்கா. ஸோ இந்த ஐசன் லென்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று இந்த ஐசன் ஸ்டார்ட்னு இருக்குது, ஐசன் பூஸ்ட்னு இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது ஐஜன் பூஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இது எஸ்எல்ஆரோட ஒரு லென்ஸ் கேட்டகரி இந்த ஐஜன்ங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கோட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஈசி ப்ரோ இருக்குது, அதுக்கப்புறம் 2வது வந்து கிரைசாலோட ராக் இருக்குது, 3வது கிரைசால் ப்ரிவென்ஷியா, 4வது தான் இந்த எஸ்சி டிரைவ். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது எஸ்சி டிரைவ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த எஸ்சி டிரைவில் வந்து ராக்கோட கிரைசால் ராக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பக்காவான ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட், ஸ்மஜ் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெப்பலண்ட், டஸ்ட் ரெப்பலண்ட் அண்ட் வாட்டர் ரெப்பலண்ட், பக்காவான ஒரு லென்ஸு. கண்டிப்பாக வந்து என்ன ஸ்க்ராச்சஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அதுதான் இந்த லென்ஸோட ஹைலைட்டு, கிரைசால் ராக்குங்கிறது. அப்புறம் 3வது இருக்கிற இந்த கிரைசால் ப்ரிவென்ஷியா வந்து ஃபுல்லாகவுமே அந்த ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணும். அதில் வந்து அந்த கண்ணாடி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு லைட் எல்லோ டிண்ட்டில் தான் நீங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனில் லேப்டாப்ல இல்லை அந்த நைட் மோட் ஆட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு எல்லோவிஷாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் தெரியும். அது பல பேர்த்துக்கு வந்து பிடிக்காது, சில பேர்த்துக்கு ஓகே. நான் பொதுவாகவே நைட் மோடில் ஆக்டிவேட் பண்ணி தான் என் ஃபோன் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த எனக்கு கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரியே இருக்கும். 4வது தான் இந்த கிரைசால் எஸ்சி டிரைவ். இதில் வந்து ராக்கோட அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது, கிரைசாலோட ப்ரிவென்ஷியாவோட அந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இது ஓவராலாக ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸோ இதோட வந்து நான் என்ன இண்டெக்ஸில் வாங்கினேன்னா 1.56 இருக்குது, 1.59, 1.60, 1.67 இருக்குது. 1.56 போதும் அப்படின்ட்டாங்க. அதுவே வந்து என்னோட பவர் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. கோட்டிங்கில் நான் செலக்ட் பண்ணது கிரைசால் எஸ்சி டிரைவ். அப்புறம் ஐஜன் ஸ்டார்ட், ஐஜன் பூஸ்டான ஐஜன் ஸ்டார்ட். ஸோ இதுதான் வந்து என்னோட லென்ஸோட அந்த என்ன செலக்ட் பண்ணுங்கிற அந்த இது. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸோட தான் நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவுமே ஐ ஸ்ட்ரெயின் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க, அப்புறம் நைட்டு படுத்தா வந்து உடனே தூக்கம் வரதில்லை, இதெல்லாமே இந்த ஐ ஃபெட்டிக் இதனால் ஆகிறது. இவங்க எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற காம்போ என்னன்னு சொல்கிறேன்னா, எஸ்எல்ஆரோட ஐஜன் லென்ஸுக்கு கிரைசால் ப்ரிவென்ஷியா கோட்டிங் போடுங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் கூட இந்த நைட் டைம் டிரைவ் பண்ணுறதுனால இந்த எஸ்சி டிரைவ் இந்த கோட்டிங் இருக்கிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அது இல்லாமல் வந்து இந்த லென்ஸோட க்ளோசர் லுக்கு கிளிப்பை வந்து நான் இந்த வீடியோவோட எண்ணிலேயே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வாட்டர் ரெப்லண்ட் ஆகட்டும், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பருங்க. நிஜமாலுமே ஐ கம்ஃபர்ட் எனக்கு தருது, நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா அவங்களோட வெப்சைட்ல இருந்தே இதில் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே இருக்கான்னா இப்போதைக்கு எல்லாமே இருக்குது. இதே மாதிரி இன்னும் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இன்னுமே சூப்பர். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஐ ஃபட்டிக், இது அதுதான் அவங்க வந்து கோராக வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறது. போட்டானா ஒரு 2-3 நாளைக்கு வந்து பகல் நேரத்தில் பார்த்தோம்னா ஒன்றுமே எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப மயன்னு இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஆனால் வந்து ஒரிஜினல் சேஞ்ச் தெரியுது கண்டிப்பாக இந்த லென்ஸில். ஸோ ஐ ஃபட்டிக் வந்து கண் சோர்வு வந்து நல்லா கம்மியாகுது இந்த லென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. நீங்கள் டிஜிட்டல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலான்னு சரி, ரொம்ப நேரம் முழிச்சிருந்தாலும் சரி, ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள், என்ன எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் லென்ஸ் போட்டாலும். 2வது என்னென்னா இம்ப்ரூவ்டு கான்ட்ராஸ்ட். ஸோ எந்த பிக்சர் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் லென்ஸை நீங்கள் ஸ்பெக்ஸை நவுத்திட்டு நீங்கள் ஒரு பொருள் பாருங்களேன், அதோட கலர் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ஸ்பெக்ஸை போடுங்களேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு இம்ப்ரூவ்டு கான்ட்ராஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டரிங், அதான் அந்த செலக்டிவான ப்ளூ லைட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி அலோவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம்.
அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இதில் வந்து நான் போட்டிருக்க எசி டிரைவ் கோட்டிங்கில் வந்து ஆன்டி கிளர் ஃபீச்சர் பக்காவே இருக்குது. அது இல்லாமல் இதில் பேசிக்காக ரிஃப்ளெக்ஷன் லைட் ரிஃப்ளெக்ஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நாங்கள் இந்த லென்ஸு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லென்ஸில் இவ்வளோ விஷயமா அதெல்லாம் இப்போ நடக்குதா அப்படிங்கிறது இப்போ நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தானே நம்மள யூஸ் பண்ணுறேன் நான், அதனால எனக்கு அது தெரியுது. ஸோ அது இல்லாமல் வந்து டஸ்ட் ரெப்லன்ஸ், டஸ்ட்லாம் உட்கார்றதே இல்லைங்க, அது பாட்டுக்கு வந்து பட்டாலும் அந்த டஸ்ட் வந்து இது தெரில. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரெப்லன்ட் பக்காவாக இருக்குது. அந்த மழையில் நான் போனப்போ தண்ணி படுது கீழே இறங்குது, எனக்கு அப்படியே அந்த கிளியர் விஷன் கிளியராக இருக்குந்துச்சு. ஸோ அது இல்லாமல் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட், இப்போதைக்கு எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, பார்த்து தான் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா பக்கா.